வெள்ளை அறிக்கையா கொள்ளை அறிக்கையா? டுபாக்கூர் கிழித்தெடுத்த மதுரை எம்பி மிரண்டு போய் பார்த்த ஸ்டாலின். ஒன்றியத்தில் இருக்கும் பாஜக அரசின் பதவிக்காலம் 10 ஆண்டோடு முடிய போது பாஜக ஆட்சிக்கு முன்பும் அதற்கு பின்பும் இந்தியாவோட பொருளாதார நிலைகளை ஒப்பிட்டு பிரதமர் மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் காங்கிரஸ் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சியில அரசியல் தலையிட்டால் வங்கித்துறை பெரும் நஷ்டத்தை சந்திச்சது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வாராக்கடன்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிச்சு அப்படின்னு அடிக்கடி மோடியும் நிர்மலாவும் வைத்துள்ள குற்றச்சாட்டை பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்த்துடலாம். காங்கிரஸ் ஆட்சியில வாரா கடன்களா தள்ளுபடி செய்யப்பட்டது 2.8 லட்சம் கோடிகள். ஆனா கடந்த 9 ஆண்டுகள்ல அதானி அம்பானி போன்ற மிகப்பெரிய தனியார் கார்ப்பரேட் பாஜக அரசு கடன் கொடுத்ததுல வாரா கடன் அப்படின்ற கணக்குல தள்ளுபடி செய்த தொகை மட்டுமே ரூபாய் 25 லட்சம் கோடிகள் அப்படின்னு ரிசர்வ் வங்கி ஆவணம் வெளியிட்டு இருக்கு. போன வருஷம் ஆகஸ்ட் 7, 2023ல திமுக எம்பியான கனிமொழி மக்களவையில கேட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பகவத் காரத் ஒரு பதில் சொல்றாரு. அதுல கடந்த 9 ஆண்டுகள்ல மொத்தம் 14,56,226 கோடி ரூபாய் அளவிலான கடன்கள் பொதுத்துறை வங்கிகள்ல மட்டுமே வாரா கடன்களா மாறி இருக்குன்னு சொன்னார். 2014ல காங்கிரஸ் பதவி முடியும் போது வெளிநாடுகளில் இந்திய அரசாங்கம் வாங்கி இருந்த கடன்கள் ரூபாய் 55.9 லட்சம் கோடியா இருந்துச்சு. ஆனா பாஜக அரசு அந்த கடனை 2023ஆம் நிதியாண்டுல 152.17 லட்சம் கோடியா அதிகரிச்சிச்சு. அதே போல நிர்மலா சீதாராமன் பேசுறப்ப காங்கிரஸ் ஆட்சியில பல்வேறு துறைகள் பொருளாதார ரீதியில பின்தங்கி இருக்கு, பொருளாதார முறைகேடு மற்றும் பரவலா ஊழல் நிறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதே போல பிரதமர் மோடியும் என்ன சொன்னாருன்னா, இந்திய நாட்டோட வீழ்ச்சிக்கு எல்லாம் நேருவும் காங்கிரஸ் ஆட்சியுமே காரணம்னு கொந்தளிச்சாங்க. அதே சமயம் தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு கடந்த 10 ஆண்டு மேற்கொண்ட நீண்ட முயற்சிகள் காரணமா நாட்டோட பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்பட்டும் வளர்ச்சி பாதையில முன்னேறி இருக்குன்னு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு விட்டுப்போன சவால்களை தற்போதைய அரசு வெற்றிகரமா முறியடிச்சிருக்குன்னு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. இதுக்கு இப்போ பதிலடி கொடுத்து இருக்காரு மதுரை மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன். அவர் என்ன சொன்னாருன்னா, 2014ஆவது ஆண்டுல இந்தியாவில் 70 பில்லியனர்கள் இருந்தாங்க, இன்னைக்கோ 170 பில்லியனர்கள் இருக்காங்க. ஆனா இந்தியாவில் தனிநபர் சராசரி வருமானம் உலகத்துல 142வது இடத்துல இருக்கு. மனிதவள குறியீட்டுல 132வது இடத்துல இந்தியா இருக்கு. கார்ப்பரேட்டுகள் மகிழ்ச்சியில திளைக்கிற ஒரு நாட்டுல மக்களின் மகிழ்ச்சி கடலுக்குள்ள மூழ்கி கிடக்கும். அதனாலதான் இந்தியா உலகின் மகிழ்ச்சி குறியீட்டுல 136வது இடத்துல இருக்கு. சர்வதேச உணவு கொள்கை கழகத்தினுடைய பட்டினி குறியீட்டுல 122 நாடுகள்ல இந்தியா 107வது இடத்துல இருக்கு. 10 ஆண்டுகள்ல பெட்ரோல் வரி 3.5 மடங்கு உயர்ந்திருக்கு, டீசல் வரி 9.5 மடங்கு உயர்ந்திருக்கு. இதுக்கு யார் காரணம்? கார்ப்பரேட்டுகளோட வரி 2016ஆவது ஆண்டு 33% இருந்துச்சு. பாஜக ஆட்சியில கார்ப்பரேட்டுகளோட வரி 22% குறைக்கப்பட்டுச்சு. 1% கார்ப்பரேட் வரி 50,000 கோடி ரூபாய்னா 11%னா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு நிதியமைச்சர் இந்த அவையில கணக்க முன்வைப்பாரா? மக்களுக்கு கொடுத்தா அது சலுகை இலவசம், ஆனா கார்ப்பரேட்டுக்கு அள்ளி கொடுத்தா அது ஊக்கத்தொகை அப்படின்றது உங்களோட அகராதியா? உங்களோட வெள்ளை அறிக்கை ஏழைகளோட கண்ணீராலும் கார்ப்பரேட்டுகளோட புன்னகையாலும் நிரம்பி வழியுது. சாமி கும்பிடுறதுக்கு பயன்படுத்துற சூடத்துக்கு 12% GST வரி விதிச்சிங்க. தமிழ்நாட்டுல தன்னை நாத்திகன்னு சொன்ன கருணாநிதி சூடான்றது எளிய மக்கள் பயன்படுத்தும் பக்தி பொருள், அதனால அதுக்கு வரி விலக்கு கொடுக்கிறேன்னு வரி விலக்கு கொடுத்தாரு. 1975ஆவது ஆண்டுல துவங்கி 2013 வரை ஒன்றிய அரசு அமல்படுத்திக்கிட்டு இருந்த 15 திட்டங்களோட பெயர்களை நீங்க சமஸ்கிருதத்துல மாத்துனீங்க. திட்டங்கள் மட்டும் இல்ல, சட்டங்களுக்கும் சமஸ்கிருதத்துல பெயர் வச்சீங்க, IPC உள்ளிட்டு. இவற்றின் உச்சபட்சமா
பண மதிப்பிழப்பின் போது நீங்க புதுசா கொண்டு வந்த 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுக்கள்ல வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாதபடி முதல் முறையா தேவநாகரின்ற எண்ணை பயன்படுத்தியிருக்கீங்க. வேலைவாய்ப்பு பற்றி பேசியிருக்கீங்க. 15 வயசு முதல் 24 வயசு வரை இருக்கிற இளைஞர்களில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் பாகிஸ்தானில் 11%, பங்களாதேஷில் 12%, ஆனால் இந்தியாவில் 24%. பிஎஸ்என்எல்லுக்கு 4G சேவையை தரவிடாம அதை சாகடிச்சது யார்? ஏர் இந்தியாவை தனியாருக்கு தூக்கி கொடுத்தது யாரு? LIC பங்குகளை தனியாருக்கு தாரை வார்த்தது யாரு? வங்கி உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு தூக்கி கொடுக்க சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல நீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த விதம் 1 2 இன்னைக்கு வர மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட நிலை என்ன? நிலம் கையகப்படுத்துவதிலேயே தாமதம், ஜெய்காவினுடைய ஒப்பந்தத்துல தாமதம், கோவிட் காரணம்னு வரிசையா பொய் காரணங்களை அடுக்குறீங்க. இந்த காரணங்கள் எல்லாம் நீங்க ஆட்சி நடத்துற மாநிலங்கள்ல உருவாக்கப்பட்ட எய்ம்ஸுகளுக்கு ஏன் பொருந்தல? உங்களோட நோக்கம் எய்ம்ஸுக்கு நிதி தராம இழுத்தடிப்பது மட்டுமில்ல, தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேணும்ன்ற ஒற்றை புள்ளி தான். இந்த மாதிரி வரிசையா எங்களால அடுக்கிக்கிட்டே போக முடியும். 2 பெரும் வெள்ளத்தால மூழ்கி கிடந்த தமிழ்நாட்டுக்கு 1 பைசா நிதியை கூட இப்ப வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு விடாப்பிடியா இருக்கீங்க. வெள்ளம் வடிஞ்சிருச்சு, ஆனா உங்களுடைய வஞ்சக அரசியல் வடியல. இந்தியாவை 2 பேர் வித்துட்டு இருக்காங்க, 2 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்றது 140 கோடி மக்களுக்கு தெரியும் அப்படின்னு மிக ஆக்ரோஷமா பேசியிருக்காரு மதுரை MP சு. வெங்கடேசன். ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன் வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கும் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள மதுரை MP வெங்கடேசன் சொன்ன பதில்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.